இருக்கிறார். அக்கினி பரிசுத்த ஆவியானவரை அக்கினிக்கும் அதனால்தான் அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கினது என்று பார்க்கிறோம். அக்கினி நியாயம் தீர்க்கும் அக்கினி. எசேக்கியேல் 22:19-20 நாம் பார்க்கலாம். பரிசுத்தப்படுத்தும் அக்கினி. சகரியா 13:9, மல்கியா 3:2 பார்க்கலாம். பிரகாசிக்கச் செய்யும் அக்கினி என்று யாத்ராகமம் 13 நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி நம்மை நிதானித்து பரிசுத்தப்படுத்தி பிரகாசிக்கச் செய்ய நம் ஆவியானுடைய கிரியைக்கு முதலாவது நம்மை ஒப்புக்கொடுக்கலாக இருக்க வேண்டும். இவ்விதமாக மேல் அறையில் இருந்த சீஷர் கூட்டத்தில் காற்று வீசி அக்கினி நாவுகள் அவர்கள் மேல் தலைமையில் வந்து அமர்ந்ததும் அவர் வல்லமையினால் நிறைக்கப்பட்டு தங்களுக்கு இதுவரை தெரிந்திராத, அழகாக வேதம் ஆவியானவர் குறிப்பிட்டிருக்க, தெரிந்திராத புரிந்திராத அந்நிய பாஷையினால் பேச தொடங்கினார்கள். தொடர்ந்து ஒரு வல்லமையான பிரசங்கத்தை பேதுரு செய்ததினால 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முதிய கிறிஸ்தவ சபை உருவாகியது என்று பார்க்கிறோம். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசியின் உள்ளத்திலும் வந்து தங்கும் ஆவியானவராக அவர் மாறிவிட்டார். இதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்திலும் வாசம் செய்யும் ஆவியானவர். அந்த ஆவியானவர்னால் நீங்க நடத்தப்படலாம், அல்லது ஆவியானவரை ஒரு மூலையிலே அடைத்து வைக்கலாம். இது அடுத்த வரும் நாட்களிலே நாம் தியானிப்போம். இதுவரை, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்வதற்காக அல்லது ஒரு தீர்க்க தரிசனை சொல்வதற்காக ஒருவர் மீது வந்து இறங்குவார், ஒருவரை நிறைப்பார். அந்த காரியத்தை செய்து முடித்த பிற்பாடு அல்லது அந்த மெசேஜை சொல்லி தீர்க்க தரிசனை சொல்லிய பிற்பாடு அவரை விட்டு நீங்கி விடுவார். அதை நம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். வனாந்திரத்திலே மோசேயின் மூலம் தனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் சொன்ன பொழுது ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய பொன், வெள்ளி, வெண்கல மர வேலை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தை ஒருவனுக்கு கொடுக்கத்தக்கதாக ஒருவனை ஆவியினால் நிறைத்தார். அவன் யார்? பெசலெயேல். அவன் மேல் ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மோசே மீதும் 70 மூப்பர்கள் மீதும் ஆவியானவர் இறங்குகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள், கடந்து போகிறார். பிலேயாம் மீது தேவ ஆவி இறங்குகிறார். வல்லமை மிக்க தீர்க்க தரிசனம் சொன்னான். விழுந்து போன தீர்க்க தரிசி தான். ஆனால் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்த ஒரு தீர்க்க தரிசனை சொன்னார். அம்மட்டுமாக ஆவியானவர் வல்லமையாக அந்த இடத்துல கிரியை செய்ததை நாம் பார்க்கிறோம். மட்டுமில்லாமல் ஒத்தானியேல், கிதியோன், யெப்தா, சிம்சோன், சவுல், சகரியா ஒவ்வொரு மீதும் தேவ ஆவியானவர் இறங்கினார். அவர்களும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு கூற வேண்டிய காரியத்தை கூறிவிட்டு கடந்து சென்று விடுவார். நீங்கள் வேதத்தை இந்த இடங்களெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், the spirit of the Lord came upon him. அவன் மேல் என்று தான் பார்க்கும்போது எந்த இடத்தில் அவனுக்குள் என்று நாம் பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவன் மேல் தான் இறங்கினார். செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு அவர் கடந்து சென்று விடுவார். அதிலே நீங்க நியாயாதிபதிகள் 3:10, 6:13, 11:29, 1 சாமுவேல் 10:10 இவர்களிலே நீங்கள் இதை காண முடியும். கர்த்தரின் அவர்கள் மேல் இறங்கிறார் என்று காண்கிறோம், போய்விடுகிறார். இதை கிறிஸ்து இந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே மாற்றுகிறார். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். என்றென்றும் உங்களோடு இருக்கும் ஆவியானவர் என்று பார்க்கிறோம். ஆம், அது மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலன் கலாத்தில் சொல்கிறார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாகியிருந்தால், மேலே அல்ல, உங்களில், உங்களுக்குள் என்று தேவன் மாற்றுகிறார். அவர் இவ்விதம் ஒரு விசுவாசின் ஜீவிதத்தில் உணர்வை முதலில் கொடுப்பது. ஒரு விசுவாசி, நாம் எல்லாம் அப்படி போட்ட அனுபவத்தில் கடந்து வந்தோம், பாவ சூழ்நிலையில இருந்தோம். ஒரு விசுவாசி கேட்டா சொல்வான், நான் பாவ சூழ்நிலை துன்மார்க்கமாக ஜீவித்துக் கொண்டிருந்தேன், நித்திய அக்கினியின் நரகம்தான் என்னுடைய முடிவாக இருந்தது. ஆனால் இதனை அறியாது கண் சொருகி போன குருடனை போல நான் நடந்து கொண்டிருந்தேன்.
ஒரு நாள் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நேரிட்டது. என் நண்பன் ஒரு சபைக்கு அழைத்து சென்றான். அல்லது ஒரு டிவியிலே ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அல்லது ஒரு பாடல் என்னை வந்து தொட்டது. அல்லது எதேர்ச்சியாக ஒரு வசனத்தை வேதத்தை திறந்த பொழுது ஒரு வசனம் என்னில் காணப்பட்ட பொழுது தேவா ஒரு இடக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படுவதை காண்கிறேன். யாரோ எனக்குள் பேசுவதை போல் நான் உணர்ந்தேன். பாவ உணர்வடைந்தேன். கண்ணீர் விட்டு கதறினேன். பாவி என்றும் என் நிலை பரிதாபமானது என்றும் யாராவது என்னிலிருந்து விடுவிக்க மாட்டார்கள் என்று கதறினேன். ஏதோ ஒரு இருண்ட ஒரு குழிக்குள்ளாக நான் விழுவதை போல் உணர்ந்தேன். அப்பொழுது ஒரு பலத்த கரம் என்னை நோக்கி வந்து என்னை தூக்கி எடுத்தது, அரவணைத்துக் கொண்டதை போல் உணர்ந்தேன். அவர் யார் என்று பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்னை பாவக்குழியிலிருந்து தூக்கி எடுத்தது மட்டுமல்லாமல் சொந்த ரத்தத்தினால் என்னை பாவம் மற கழுவி நான் இதுவரை பெற்றிராத சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைத்தார். இது நம் ஒவ்வொருடைய அனுபவமாக இல்லையா? நாமா ரட்சிப்பை தேடி சென்றோம், ஆவியானவர் தேடி வந்தார். தேவன் நம்மை தேடி வந்தார். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக தேவன் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆம், நாம் ஒவ்வொருடைய இதயத்திலும் வாசம் செய்யும் தேவ ஆவியானவர். இவ்விதமாக ஒரு விசுவாசின் இதயத்தில் வாசம் செய்யும் தேவ ஆவியானவர் நம் அவர் விசுவாசின் ஜீவிதத்தில் செய்யும் 7 விதமான காரியங்களை நாம் விரைவாக நாம் தியானித்து முடிக்க இருக்கிறோம். ஒன்று, மறுபடியும் பிறக்க வைக்கிறார். கடந்த செய்தியிலே நான் ஒருமுறை குறிப்பிட்டிருந்தது போல் நிக்கதேமு என்ற யூத அதிகாரி ஒரு இரவு இயேசுவிடம் கடந்து வந்தார். யார் தன்னுடைய மன சந்தேகத்தை தீர்ப்பார் என்ற வாஞ்சை அவருக்குள்ளாக அநேக நாட்கள் இருந்திருக்க வேண்டும். அவருக்கு ஒரே சந்தேகம், எப்பொழுது ஒருவனுக்குள்ளாக ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷம் வரும்? எனக்குள்ளாக இருக்கும் அந்த வேக்கம், அந்த ஒரு வெற்றிடத்தை எது நிறைக்க முடியும் என்ற கேள்வி அவனுக்குள்ளாக எழுந்து கொண்டே இருந்தது. எதனால் அதை திருப்திப்படுத்த முடியும்? என் எதிர்காலம் தான் என்ன என்ற காரியம் அவனுக்கு இருந்த பொழுது கிறிஸ்துவ ஒன்றை கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், அவனுடைய சந்தேகத்தை தீர்த்துவிட்டு அவன் சொன்னதை வாசிக்க கேட்போமா? யோவான் 3:5. யோவான் 3:5. நீ மறுபடி பிறக்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறிவிட்டு, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றார். நாம் அனைவரும் தாயின் கற்பத்தில் பிறந்த பொழுது ஜலத்தினால் நாம் பிறந்தவர்கள் தான். இப்பொழுது ஆவியினாலே நாம் பிறக்க வேண்டும். அது எப்படி ஆகும்? யார் என்னை பிறப்பிக்க முடியும்? இதுதான் ஆவியானவருடைய முதல் வேலை. ஒரு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் அவனை ஒரு புதிய சிருஷ்டியாக தேவன் ஆவியானவர் மாற்றுகிறார். அவனுக்கு ஒரு புதிய குணத்தை தந்து விடுகிறார். ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். அதற்கென்று அவன் 100% புது சிருஷ்டியாக மாறிவிட்டான் என்று தவறாக நாம் கருதி கொள்ளக்கூடாது. வேதம் அப்படி சொல்லவில்லை. தயவு செய்து இந்த சத்தியத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளார்கள். 2 கூட்டத்தாரும் சிலர் அதுக்காக 100% இருக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நீங்கள் மறைவான பாவத்தை செய்ய ஆரம்பித்தால் அந்த மறைவான பாவம் உங்களை துணிகரமான பாவத்துக்குள்ளாக வழிநடத்தி சென்று உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு விடுவதாக இருந்துவிடும். அதே சமயம் நான் புது சிருஷ்டி, ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ளாது என்று நினைத்து விட வேண்டாம். நாம் பாவ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட முதல் ஆதாமுடைய சந்ததி என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். மண்ணுக்குரிய குணங்களையும் ஆதாமில் சுமத்தப்பட்ட சாபத்தையும் நாம் சுமப்பவர்களாக நாம் இருக்கிறோம். அதே சமயம் கிறிஸ்துவ கிருபையாக 2ஆம் ஆதாமாகிய விண்ணவரான கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதினால, உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பதினால ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு உன்னதருடைய குணங்களை நமக்குள்ளவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அது என்ன மண்ணின் குணம்? அது என்ன விண்ணவர் குணம்? கலாத்தியரில்
5 19 முதல் 21 வசனங்களிலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன,